Hi students, good morning. Today we are going to see measurement. Measurement நாம என்ன கண்ணு பார்க்க போறோம்? Yes, combined shape பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம என்ன கண்ணு பார்த்தோம் measurementல? Yes, sectors பத்தி பார்த்தோம். sectorsனா என்னது? Two radius, one arc is called sector. அந்த part நம்ம sectors னு சொன்னோம். Length of arc பார்த்தோம். Area of a sector, perimeter of a sectors பார்த்தோம். theta கொடுத்திருந்தா ஒரு formula, n கொடுத்திருந்தா ஒரு formula. Yes, now we see combined shape. Combined shape னா ஒண்ணு இல்ல கண்ணு, two or more plane figures joined with the side of same measure give rise to combined shape. ஒண்ணு இல்ல கண்ணு, ரெண்டு இல்லனா மூணு shapes வந்து சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? combined shape னு சொல்றோம். தனியா இருந்தா shapes னு சொல்லுவோம். combine சேர்ந்து இருக்கிறது. two or more shapes combined together. ரெண்டு ஷேப்போ அதுக்கு மேல எத்தனை ஷேப் வேணாலும் சேர்ந்து இருக்கலாம். அந்த ஷேப்புக்கு பேர் தான் combined shape. ஓகேவா? பெரிமீட்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஏரியா என்னன்னு பார்ப்போம். சரியா? perimeter of a combined shape. The perimeter of a combined shape is the sum of all the length of the side that form a closed boundary. ரெண்டு ஷேப் ஜாயிண்டா இருந்தா அதை சுத்தி இருக்கிற வேல்யூஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? பெரிமீட்டர்னு சொல்றோம். ஓகேவா? அதே ஏரியானா the area of combined shape is nothing but the sum of all areas of the simplest shapes in it. அந்த ஷேப்ஸ் என்னென்ன இருக்கோ அதோட ஏரியாஸ் நம்ம ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு கண்ணு. சரியா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? combined shapeோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். சரியா? ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணுவோமா புக்ல இருந்து? புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 61. சரியா? ஒரு ஷேப்போட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் ஏரியா மட்டும் பார்ப்போம். பெரிமீட்டர்னாவே சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். அந்த சைட்ஸ் அந்த ஷேப் இருக்குல்ல அதை சுற்றி அதோட அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா மெஷர்மெண்ட் ஆட் பண்ணினா வி கெட் தி பெரிமீட்டர் ஆஃப் எ combined shape. any shape. ஓகேவா? sum of all sides. ஈஸியாக சொல்லணும்னா sum of all sides. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன ஷேப்பு? ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் 1/2 b into h. ஏரியா ஆஃப் ஏ ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் √3/4 a square. ஏரியா ஆஃப் ஏ குவாடிலேட்டர் 1/2 d into h1 plus h2. ஏரியா ஆஃப் ஏ parallelogram b into h. ஏரியா ஆஃப் ஏ rectangle l into b. ஏரியா ஆஃப் ஏ trapezium 1/2 into h into a plus b. Area of a rhombus 1/2 d1 into d2. Area of a square a square. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கணும். நான் ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். சரியா? பாடம் பண்ணிக்கோ. நீ சின்ன கிளாஸ்லேருந்து படிக்கிறது தான். சரியா? இப்போ சம் பார்ப்போமா? Yes, exercise 2.2ல கண்ணு find the perimeter and area of a figures given below. ஓகேவா? அவங்க ஸ்டாண்டர்ட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதோடைய ஏரியாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இல்லை கண்ணு இப்படி தான் இருக்குது. சரியா? இது என்ன ஷேப்பில் கண்ணு இருக்குது? 7 மீட்டர் கொடுத்துருக்கான், 10 மீட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ரெக்டாங்கிள் சொல்லுவோமா? எஸ், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 10 மீட்டர்னா இதுவும் 10 மீட்டர், இது 7 மீட்டர்னா இதுவும் 7 மீட்டர். இது ஃபுல்லாமே இது ஒரு செமி சர்க்கிள் கண்ணு. இது ஃபுல்லாமே 7 மீட்டர். அப்போ டயாமீட்டர் தான் 7 மீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும்? 7/2 இருக்குமா? ஸோ 7/2. சரியா? இப்போ நம்ம இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, அண்ட் தென் இது ஒரு செமி சர்க்கிள். நம்ம ஆர்க்குன்னு சொல்லலாம். சரியா கண்ணு? அப்போ perimeter of the given combined shape equal to 7 plus 10 plus 10 plus perimeter of a semicircle. Perimeter of a இந்த இதுக்கு நம்ம perimeter of a semicircle ஃபார்முலா எழுதிட்டோம். அப்போ 7 plus 10 plus 10 20. perimeter of a semicircle ஃபார்முலா என்ன? 2πr/2 நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டேன். perimeter of a circle பார்த்தீங்கன்னா circumference of a circle பார்த்தீங்கன்னா 2πr. செமிசர்க்கிளுக்கு அது 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 2πr/2 இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? இன்னொரு ஃபார்முலா இருக்கா? நான் இந்த ஃபார்முலா நான் எடுத்துக்கிட்டேன். சரியா கண்ணு? அப்போ 7 + 20 என்னது? 27. 2 கேன்சல். பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 22/7. 22/7. ஆர் பார்த்தீங்கன்னா 7/2. 7/2. இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல். இது 1 டைம், இது 11 டைம். அப்போ 27 + 11 என்ன இருக்கணும்? 38 மீட்டர். ஓகேவா? பெரிமீட்டர்னா எல்லா சைடும் கண்ணு 3 சைட்ஸ் நம்பர்ஸ் எழுதிட்டேன். ஆனால் 1 சைடு செமி சர்க்கிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏரியா பார்ப்போமா? ஏரியா ரொம்ப ரொம்ப ஈஸிக்குன்னு. இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்னால ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஏ செமி சர்க்கிள் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி செமிசர்க்கிள். ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் என்னது? எல் இன்டூ பி. ஏரியா ஆஃப் ஏ செமிசர்க்கிள் என்னது? πr²/2. ஓகேவா கண்ணு? பைக்கு வந்து 22/7 அப்ளை பண்ணிவிட்டு 10 × 7 ஆர் வந்து 7/2 × 7/2. இது 7 1 டைம்,
செவன் செவன் கேன்சல் பண்ணிட்டு 2 1 டைம் இது 11 டைம் கண்ணு ஓகேவா இப்போ 11 into 7 என்னது 77 இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டு 2 2s are 4 டா இங்கே எதுவுமே இல்லைனா 1க்கு தான் அர்த்தம் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 70 into 4 280 1 into 77 minus 77 பை கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 அப்போ 280 minus 77 203 by 4 இந்த டிவைட் பண்ணால் we get the answer 50.75 meter square அப்போ ஏரியாவோட வேல்யூ என்னதுக்குன்னு 50.75 meter square பெரிமீட்டர் கண்ணு 38 மீட்டர் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போமாடா டயக்ராம் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஷேப் இதை கம்பைன் ஆகிருக்குன்னு எஸ் ஒரு ரெக்டாங்கிள் குவாட்ரண்ட் அப்போ ஒரு ரெக்டாங்கிள் 2 குவாட்ரண்ட் கேட்குறாங்க ஓகேவா ஜாயிண்டாக இருக்குது கம்பைன் ஷேப்பாக இருக்குது நான் இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறேன் பெரிமீட்டர்னாவே என்னதுக்கு சம் ஆஃப் ஆல் சைட் ஓகேவா அப்போ இது 6 சென்டிமீட்டர்னா இது என்னதுக்கு 6 சென்டிமீட்டர் இது 3.5னா இது 3.5 நம்ம இன்சைட் நம்ம எடுத்துக்க மாட்டோம்டா அவுட் சைடில் தான் நம்ம பவுண்டரிஸ் தான் நம்ம பார்க்கணும் சரியா பார்க்கலாமா 6 எழுதிட்டேன் இந்த சைடுக்கும் 6 எழுதிட்டேன் இது நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆர்க்குன்னு சொல்லுவோமாடா எத்தனை ஆர்க்குடா இருக்குது 2 ஆர்க்ஸ் இருக்குது அப்போ எப்படி அதுனா 2 into length of arc quadrant and then இதுவும் ரேடியஸ் கண்ணு இதுவும் ரேடியஸ் அப்போ எல்லா சைட்ஸும் கவர் ஆகிடுச்சா கண்ணு அப்போ 2 ரேடியஸ் ஓகேவா அப்போ லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா என்னது கண்ணு 1/n 2πr ஓகேவா இங்கே குவாட்ரண்ட்னால n வந்து எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகுது 4 அப்போ எப்படி அதுனா 1/4 into 2πr சரியாடா அப்போ இந்த 2 டைம்ஸ் இது 1 டைம் கேன்சல் ஆயிரும் அண்ட் தென் அகைன் இந்த 2 கேன்சல் ஆயிரும் அப்போ ரிமைண்டர் பைக்கு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 3.5 ஓகேவா இது குவாட்ரண்ட்னா இதுவும் ரேடியஸ் ஓகேவா அண்ட் தென் 2 into 3.5 7 இந்த பாயிண்ட்டை நீ புரிஞ்சுக்கோ சரியா இது ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன் இது லென்த் ஆஃப் ஆர்க் அப்போ 2 into length of arc குவாட்ரண்ட்னால இந்த ஃபார்முலா மேலே ரைட் பண்ணியிருக்கேன் பாரு அதே மாதிரி 2 into இந்த இதுவும் ரேடியஸ் அப்போ 2 இருக்கனால 2 into 3.5 அப்போ 7 சரி இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 30 சென்டிமீட்டர் ஓகேவா அதே பார்த்தீங்கன்னா ஏரியானா ரொம்ப பெரிமீட்டர் மட்டும்தாங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 into ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட் 2 குவாட்ரண்ட் இருக்குது அவ்வளோதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 into ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட் ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன L into B ப்ளஸ் 2 into குவாட்ரண்ட் ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட் πr²/4 ஓகேவா அப்போ இது கேன்சல் ஆயிரும்டா பைக்கு 22/7 into 3.5 into 3.5 7 பார்த்தீங்கன்னா 0.5 டைம்ஸ் அண்ட் தென் 2 வந்து 11 டைம்ஸ் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம்னா we get the answer 19.25 and then 6 into 3.5 பண்ணோம்னா 21 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியானா ஸ்கொயர் போட்டிருக்கோ பெரிமீட்டருக்கு அந்த என்ன யூனிட்ஸ் அதை மட்டும் ரைட் பண்ணிக்கோ ஓகேவா ஐ கிவ் தி ஹோம்ஒர்க் find the perimeter and area of a given combined shape ஓகேவா இது என்ன ஷேப்க்குன்னு இருக்குது எஸ் ஒரு ஸ்கொயர் 4 குவாட்ரண்ட் இருக்குது ஏரியா கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 into ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற மட்டும்தான் கஷ்டம் எப்படி இருக்குன்னு இது ஒரு ஆர்க்கு ரேடியஸ் அப்போ எப்படிக்குன்னு எழுதலாம் 4 into பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 into length of arc ப்ளஸ் 4 into radius ஓகேவா இந்த பவுண்டரிஸ் மட்டும் இது கண்டுபிடிச்சினா ஆன்சர் அதே மாதிரி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 into ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட் ஓகேவா யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ ஓகே கண்ணு தேங்க்யூ